வர்றது நிலாதான். அதுக்காக அமாவாசைகளை நம்ம இருட்டிலையா கழிக்கிறோம்? விளக்குகளை வச்சுட்டு வாழ பழகிக்கல. அதே போலதான் நம்ம வாழ்க்கை பாதையில எப்பவுமே ஒளி வீசணும்னு எதிர்பார்க்கிறது நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இருள் சூழற சமயங்கள்ல விளக்க வச்சு வாழ பழகிக்கணும். மனச பக்குவப்படுத்திக்குவோம். மனதோட பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. இன்னைக்கு நம்மோட மனதோடு பேச மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க. வணக்கம். நீங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மனதோடு பேசலாம்ல திருச்செந்தூர்ல இருந்து சங்கர் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சங்கர். சங்கர் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சென்னையில இருந்து பாஸ்கர் தொடர்புல இருக்காரு. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் மேடம். நாங்க சென்னையிலிருந்து பேசுறோம். பாஸ்கர் சொல்லிட்டு ஒண்ணு இல்ல, நாங்க பைபாலஜிஸ்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு 8 years 10 years நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். சரி, இது மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? பழகும் போது பேசும்போது மத்தவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுமா? இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மேடம். டாக்டர் மோகன், மாத்திரை சாப்பிடுறதுனால வித்தியாசம் தெரியாது. இது ஏன் கேக்குறீங்க? நான் யோசிக்கிறது என்னன்னா, முன்னாடி காலத்துல ஒரு 1980களுக்கு முன்னாடி இருந்த மாத்திரைகள் வந்து ஒரு குரூப் மாத்திரையில வந்து கொஞ்சம் மசில் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப் ஆகும். நடக்கும்போது கொஞ்சம் அப்படியே மிஷின் மாதிரி நடப்பாங்க. அதனால அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும். பட் 1980-90க்கு அப்புறம் வரக்கூடிய மாத்திரைகள்ல இந்த பக்க விளைவு கிடையாது. சோ உங்களுக்கு இப்ப ஆக்சுவலா எங்களுடைய வரவேற்பறையில வந்து பார்க்கும்போது நோயாளி யாரு, நோயாளி சொந்தக்காரங்க யாருங்கிறத யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால மாத்திரை சாப்பிடுறதுனால யாருமே எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இவர் மாத்திரை சாப்பிடுறாரு இல்லங்கிறது அதை வச்சு பார்க்க முடியாது. பாஸ்கர், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க மாத்திரைகளை எடுத்துக்கிறதுனால மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்களும் தெரியாது. உங்க மாத்திரைகளை நீங்க தைரியமா எடுத்துக்கலாம். டாக்டர், இப்போ ஒரு செய்தியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலி வந்து அவங்க குழந்தைங்களுக்கும் விஷம் கொடுத்துட்டு அம்மா அப்பா அவங்களும் சூசைட் பண்ணிட்டாங்க மன உளைச்சல் காரணமா. அவங்க அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்? அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட மனநிலை போடுறதுக்கு என்ன காரணம்? அதாவது அவங்களோட குழந்தைங்க என்னன்னா, ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தாங்க, ஒரு குழந்தை வந்துட்டு அவங்க இந்த மாதிரி சில பிரச்சனைகள், இன்னொரு குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம், அவங்களுக்கும் கடன் தொல்லை, இந்த மாதிரி ஃபுல்லாவே பிரச்சனை இருந்ததுனால ஃபுல்லா ஃபேமிலியே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சோ அத வந்து அவங்க எப்படி வந்து எதிர்கொள்ளணும்? அது எந்த அளவுக்கு ஒரு மனநிலை வந்து அவங்க எப்படி மாத்தி வாழ்ந்திருக்கணும்? நீங்க இப்போ பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்ல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பிரச்சனையை வந்து இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏழ்மை இருக்கும். ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் வந்து அவங்க மாற்றுத்திறனாளிகள் சொல்றீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆன ஒரு ஃபீல்க்கு வந்துருவாங்க. அது வந்து ஹைப்பர் டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு விஷயம். அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அவங்க வந்து முயற்சி வந்து எந்த வகையிலும் எந்த வழியும் கிடையாதுன்னு நினைச்சு அவங்களே முடிவு பண்ணி அந்த ஒரு டெசிஷனுக்கு வராங்க. பட் விஷயம் என்னன்னா, லைஃபோடைய ப்ரெஷியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம போயிட்டு இருக்கு. யாருன்னா ஒருத்தர், இப்போ அது வந்து ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு யாருன்னா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ யாருன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டோரை ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த உயிர்கள் வந்து சேதமா இருக்காது. ஸோ இப்போ வந்து சைக்காலஜிஸ்ட் தான் பண்ணணும் இல்லை, அவங்க உறவினரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த எல்லா டோரும் க்ளோஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன்ல டார்க்ல மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதுல இருந்து வெளியே வரதுக்கு வந்து அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்டா தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆள் இல்லாததுதான் பிரச்சனை. இதுதான் இது விஷயம். அடுத்ததா மதுரையில இருந்து வேல்முருகன் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் வேல்முருகன். வணக்கம் மேடம். நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? இந்த இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி நண்பர் ஒருத்தர் வந்து குடும்ப பிரச்சனைனால மேரேஜ் முடியல, குடும்ப கடன் சூழ்நிலை, இந்த சூழ்நிலை தற்கொலை முயற்சி பண்ணி இப்ப டிகேட்ல வச்சு இப்ப காப்பாத்திட்டாங்க. இப்ப பழையபடி அவர்கிட்ட நேரடியா போய் பேசும்போது அவரு அந்த மனநிலை இன்னும் மாறாத மாதிரியே இருக்காப்ல. எதிர்த்து நம்ம எந்த ஆறுதலை சொன்னாலும் சும்மா காதுல வாங்குறதை தவிர வந்து அவரு உள்மனசு ஏத்துக்கிற மாட்டாப்ல. இவரு பழையபடி இப்ப ஆஸ்பத்திரில இருந்து திரும்பி மீண்டு வந்தாலும் பழைய அந்த முயற்சி எடுப்பார தத்துவ முயற்சி இல்ல, அதுல இருந்து எப்படி காப்பாத்துறது? நிச்சயமா இத பத்தி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம் வேல்முருகன். டாக்டர் மோகன், இப்போ வந்து இவரோட விஷயம் ஃபுல்லா தெரியாது. தற்கொலைக்கு வந்து சாதாரணமா
காரணங்கள் பல இருக்கு. முக்கியமா 3 காரணங்கள் நாங்க என்ன பாக்குறோம்னா, ஒரு 70-80% மேல மனசோர்வுனால ஏற்படக்கூடியது. அதாவது மனசோர்வுங்கிறது ஒரு நோய். இந்த இதுலயே நம்ம பேசியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம்லயே. அதாவது மனசு ரொம்ப சோகமா இருக்கும், எதுலையுமே நாட்டம் இருக்காது, ஈடுபாடு இருக்காது, நமக்கு யாருமே இல்ல, உதவியே இல்ல, நமக்கு இனிமே இவர் சார் சொன்ன மாதிரி எந்த கதவுமே திறந்து இருக்கல, நமக்கு ஒரு ஹோப் கிடையாது, எதிர்காலமே இல்லங்கிற மாதிரி நினைக்கும் போது இதை செய்வாங்க, தற்கொலை பண்ணுவாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மனசோர்வு இருக்காது, முந்தின நாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, சிரிச்சு பேசி இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அழுத்தம் வரும்போது, இப்போ தேர்வு முடிவுகள் வருது, இல்ல காதல்ல தோல்வி, அந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது அவங்களுக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அதை சமாளிக்கணும்னு தெரியாம அதனால தற்கொலை பண்றது இன்னொரு ரகம். அதாவது அவங்களுக்கு மனசோர்வே இருக்காது, கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுங்கிற அந்த வித்தியாசம் தெரியாம இருக்கும். 3வது ஒரு சாரார் நாங்க பாக்குறது, மருத்துவமனையில பாக்குறது இவங்க சொன்ன மாதிரி இவரோட நண்பருக்கு இல்ல, பிடிவாதத்துல பண்ணுவாங்க. அதாவது நீ எனக்கு இது செய்யாட்டி நான் செத்து போயிடுவேன். படத்துல எல்லாம் காமிப்பாங்க, பில்டிங் மேல போய் இருப்பாரு ஹீரோ, இருந்துட்டு நான் குதிச்சிருவேன் நீ என்ன பார்த்து காதலிக்கிறேன்னு சொல்லாட்டியும் பாரு. அது 3வது ரகம். அந்த 3வது ரகம் சின்ன வயசுல இருந்தே அடம் பிடிச்சு கத்திருப்பாங்க. இதுதான் காமன். இது தவிர உங்களுக்கு சின்ன சின்ன காரணங்கள் நிறைய இருக்கு. நாங்க முக்கியமா ஒருத்தர் தற்கொலை முயற்சி பண்றாருன்னா இதுல எதுன்னு பார்ப்போம். அதுல மனசோர்வா இருந்தா அவங்களுடைய மனசோர்வை சிகிச்சை செய்யணும், மனசோர்வுக்கு காரணங்கள் எதா இருந்தா அதையும் சமாளிக்கணும். 2வது சாரார்ல அதாவது அவங்களால சமாளிக்க முடியாதவர்கள், மனசோர்வு இல்ல ஆனா பிரச்சனையை சமாளிக்கிற பக்கம் இல்லைன்னா அதுக்கு நிறைய கத்து கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, எப்படி பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாங்கிறது இருக்கு, அது பண்ணுவோம். 3வதுன்னா முக்கியமா நாங்க உறவினர்களுக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு உள்ளான விஷயங்களை கத்து கொடுப்போம். சோ உங்களுக்கு இவர் திரும்ப ட்ரை பண்ணுவாரா அப்படின்னீங்கன்னா, அது மனசோர்வு நம்ம சிகிச்சை செய்யலைன்னா திரும்ப பண்ற இது இருக்கு. இல்ல என்ன காரணத்துக்காக முயன்றாரோ அதை நம்ம சரி செய்யல, இவரோட மனநிலையை சரி செய்யலனாலும் திரும்ப முயற்சிக்க காரணம் இருக்கு. அப்ப அவர் அதுக்கு என்ன பண்ணலாம் என்னங்கறத தெரியணும். அவங்க நார்மலா எல்லா மருத்துவமனையிலுமே இப்போ எப்படின்னா புரிஞ்சு கொண்டது என்னன்னா, மருத்துவமனையில ஒருத்தர் தற்கொலையோடு அட்மிட் பண்ணாங்கன்னா அவங்கள அங்க அந்த மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் செய்யறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மனநல மருத்துவரை பார்க்க சொல்லுவாங்க. அவங்க பார்த்துட்டு ரிஸ்க் இருக்கா, இவருக்கு இப்ப திரும்பவும் முயற்சி செய்யற ரிஸ்க் இருக்கா பாப்பாங்க. இல்ல இந்த 3 இதுல என்ன காரணங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சை செய்வாங்க. வேல்முருகன் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க நண்பரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க டயக்னோஸ் பண்ணி பார்த்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்களே சொல்லிடுவாங்க. அடுத்ததா விஜயலட்சுமி மதுரையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் விஜயலட்சுமி. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க விஜயலட்சுமி, நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? 3 மாசமா மன அப்படியே அழுத்தமாவே ரொம்ப பிள்ளைங்களை பத்தி எங்கிட்ட பெரிய பொண்ணு பிஎஸ்சி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகுது. அது வேலைக்கு போற பொண்ணு ஐயோ வீட்டுக்கு எப்ப வரும் இங்கிட்டு பார்த்தா சின்ன பொண்ணு நான் இங்க கூட்டி போறேன், ரயில் ரோட கிராஸ் பண்ணவே முடியாத மாதிரி அப்படியே ரயில் காதுக்குள்ளே கூன்னு கேக்குற மாதிரியே டெய்லி தூக்குறதுல எனக்கு அப்படியே ஒரு மயக்கமா வருது. எனக்கு என்னந்தோ அப்படியே அசத்திக்கிட்டே உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, ஒரு வேலை பார்க்க முடியல. ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை, இப்ப ஆபரேஷன் பண்ணி பெரியாஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருந்து அதுல இருந்து தப்பிச்சு பிள்ளைங்க 2 தான் நல்லா பார்த்து என்னை மீட்டி கொண்டு வந்துச்சு. அதுகளவே நம்மள இப்படி விட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கிட்டு பார்த்தா இந்த பிள்ளைய காணா, அங்கிட்டு பார்த்தா இந்த பிள்ளைய காணா. இப்படியே எனக்கு ஒரு மயக்கமும் ஒரு ரொம்ப மனசு உளைச்சலா இருக்குங்க மேம். நான் என்ன பண்றது? மாத்திரையே இப்ப விட்டுட்டேன், பிரஷர் மாத்திரையை விட்டுட்டேன், அவங்க வேணா சொல்லிட்டாங்க. ஹார்ட் மாத்திரையை விட்டுட்டேன். மதுரையில சிஹெச்ல ஒரு ராம்குமாரன் டாக்டர் அவங்க வேண்டாண்டா, ஹார்ட் மாத்திரை வேணாம், நீங்க எடுக்க வேணா அந்த பிரஷர் மாத்திரை வேணா எடுங்கன்னாங்க. அதுக்கு கூட எந்திரிச்சு நடந்து போய் எடுக்க முடியாத சூழ்நிலையில அவ்வளோ ஒரு டயர்டா எந்திரிக்காத அளவுக்கு அப்படி ஒரு அடிச்சு போட்டது மாதிரி நடக்கணுமா அலையிறேங்க மேம். நான் என்ன பண்றது? இதுக்கு எனக்கு என்னன்னே தெரியல மேம். கண்டிப்பா நீங்க இதுக்காக இந்த மன உளைச்சல் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்காக நீங்க மருத்துவரை அணுகுனீங்களா, டாக்டரை பாத்தீங்களா? இத இன்னும் மருத்துவரை என்ன இதுக்காகவே பாக்கலங்க மேம். நம்ம உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பாலகிருஷ்ணன் நீங்க சொல்லுங்க, இவங்க என்ன பண்ணலாம்?
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்க பேசுறத வச்சு சொல்லும் போது அவங்களுக்கு அதிகமான பயம் இருக்கு. ஒண்ணு வந்து அவங்க பசங்க 2 பேருமே வந்து வெளில போறாங்க, காலேஜ் போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க போயிட்டு வர்றது எது சார்ந்து உங்களுக்கு பயம் இருக்கு, எதுனா ஒண்ணு உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருக்கலாம். இப்ப பக்கத்து வீட்லயோ இல்ல யாரோ ஒரு பொண்ணு போச்சு, லவ் பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், எது சார்ந்து வேணா உங்களுக்கு பயம் இருக்கலாம். சோ அந்த பயம் பிளஸ் இவங்களுக்கு ஹெல்த்தும் சரியில்லைன்றாங்க. சோ இந்த ஹெல்த் ரெண்டுமே சேர்ந்து அவங்களுக்கு டபுள் இம்பாக்டா அவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பிளஸ் போபிக்கா இருக்காங்க. பசங்க என்ன ஆயிடுவாங்களா, வெளில போறவங்க திருப்பி ரிட்டர்ன் வருவாங்களா, வரலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுனா ஒரு ஆக்டிவிட்டியில 10 வாட்டி அவங்களுக்கு போன் பண்ணுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க. இதுவே வந்து பசங்களுக்கும் இவங்களுக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். புரியுதுங்களா? இந்த பயம் தான் அதை கிரியேட் பண்றது. அதாவது ஓவர் ப்ரொடெக்ஷன், ஓவரா பொசசிவா இருக்கிறது, ஓவர் ப்ரொடெக்ஷன், ஓவர் லவ், இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில தான் வரும். அவங்க நல்லது தான் செய்வாங்க, ஆனா அது பிரச்சனையில முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அவங்களுக்கு சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஹெல்த் அவங்க கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட பார்க்கணும். பிளஸ் அவங்க ஏதோ டேப்லெட் எடுத்தாங்க, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆமா அதுக்காக எடுத்திருக்காங்க. பட் உளவியல் சார்ந்து யாருன்னா ஒருத்தரை வந்து கண்டிப்பா அவங்க வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கான ரிலேட்டடா வந்து இப்போ சார் வந்து நீங்க அவங்க சொன்னது வந்து ஒன்னு சார் சொன்ன மாதிரி பயம், அவங்க நேரத்துக்கு வருவாங்களா, இன்னொன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அந்த போய் ஒரு மாத்திரை எடுக்க கூட எனக்கு ஒரு சக்தி இல்லைன்னா ஒரு ஈடுபாடே எதுலயும் இல்ல. அது வந்து நார்மலா மனசோர்வுல வரும். உங்களுக்கு சாதாரணமா ரெண்டுமே சேர்ந்து வரும், மனசோர்வும் இந்த பயமும் சேர்ந்து வரும். அதுக்கு மருந்துகளும் இருக்கு. யோகா ரொம்ப உதவும் உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையறதுக்கு. இன்னொன்னு வந்து நம்ம குழந்தைங்க வந்து வருவாங்களான்னு பயந்துட்டு இருந்தா அது குழந்தைங்களுக்கும் நிறைய பயத்தை உண்டு பண்ணும். அதாவது அம்மா பயந்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் போகணும் சீக்கிரம். அதுக்காக நான் என்ன சொல்வேன்னா, தற்காப்புக்கான அவங்களுக்கு தற்காத்து கொள்வது எப்படிங்கறத கத்து கொடுத்துட்டு என்ன ஆனாலும் ஆகட்டும் தைரியமா அவங்கள பாத்துக்க தெரியுங்கிற அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும். இல்லன்னா இவங்களோட பயம் அவங்களுக்கும் தொத்திக்கும் பின்னாடி. கண்டிப்பா. விஜயலட்சுமி, டாக்டர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து முதல்ல உங்களுக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கோங்க, அப்போ உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். அடுத்ததா கோவையிலிருந்து மரகத சோழன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் மரகத சோழன். மேடம் வணக்கம் மேடம். நீங்க எதை பகிர்ந்து விரும்புறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 11 years ஆச்சு மேடம். சரிங்க. ரொம்ப நானும் வயசு பயங்கர டீப் மேடம். இப்ப இடையில ஒரு 4 months 5 months சண்டை வருது. சரி. டெய்லி 2 days வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு மறுபடியும் ஃப்ரீ ஆயிடலாம் நான் சொல்றபடி ஒரு 10 நாள் 20 நாள் நான் சொல்றபடி கேளுங்க, அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றேன். ஆனா அவங்க வந்து எனக்கு பிடிக்காதே மறுபடியும் செய்யறாங்க, மறுபடியும் கோவம் வருது. ஆனா ரொம்ப பாசமா இருக்க அந்த மாதிரி திட்டிடுறேன் அவங்கள. சரிங்க. இப்போ எனக்கு மேரேஜ் 11 years ஆச்சு. யாருமே வந்து எங்க சண்டைக்கு வந்து நாங்க ஒரு மீடியேட்டரை வச்சுக்க மாட்டோம், சமாதானம் பண்றதுக்கு நாங்களே தான் ரிலாக்ஸ் ஆகிக்குவோம். இப்ப வந்து அவங்க தம்பி கிட்ட போய் சொல்லி ரிலாக்ஸ் பண்ற அளவுக்கு என் மனநிலை மாறிடுது மேடம். இப்ப எவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோபம் வருது மரகத? ஒரு 4 months 5 months தான் மேடம். 4-5 months. ஓகே, நம்ம இதுக்கு என்ன தீர்வுன்னு டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் நீங்க சொல்லுங்க, இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னாரு கணவன் மனைவிக்குள்ள. ஆமா. ஒண்ணு வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாத வீடே கிடையாது, எல்லா இடத்துலயும் சண்டை இருக்கும். பட் அந்த சண்டைகளை பேசி தீர்க்க முடியுதாங்கிறது தான் முக்கியம். சில இடங்கள்ல தீர்க்கவே முடியாம போயிட்டே இருந்ததுன்னா வேற மாதிரி முடிவுகள் எடுக்கணும். பட் உட்கார்ந்து பேச முடியுதுன்னா அதனால அந்த உறவுல ஏற்படுற பிரிவுகள் அந்த சிக்கல்கள்னால அவங்களோட பர்சனாலிட்டி மாறலாம். இப்ப உங்களுக்கு கோபம் நிறைய வருதுங்கிறீங்க, கோபம் வந்து மனைவி சார்ந்த விஷயம் மட்டுமா இல்ல பல விஷயங்கள்ல வருதா? இல்லையா கனெக்ஷன்? நீங்க என்ன செய்யுங்க, கோபம் வந்து மனைவி சார்ந்த விஷயம் மட்டும்தான் மனைவி கிட்ட பேசுங்க, இந்த விஷயங்கள்ல எனக்கு கோபம் வருதுங்கிறது. இன்னொன்னு கோபத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மரகத சோழன். அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் மேடம், நான் சொல்றபடி இருங்க, 20 days நான் சொல்றபடி இருந்தேன்னா மறுபடியும் எனக்கு பிடிக்காதே அவங்க செய்யறாங்க மேடம். இல்ல உங்களுக்கு ஜெனரலாவே கோபம் அதிகமா வருதா இல்ல உங்க மனைவி கிட்ட அதிகமா வருதான்னு கேக்குறாரு. இல்ல மேடம், ஒர்க்ல நிறைய கோபம் இருக்கு மேடம். வீட்டுல சண்டை நடக்கும் போது நான் ரிலாக்ஸ் ஆகி வந்துடுறேன், அவங்க கூட சண்டை போட மாட்டேன், நான் சொல்றபடி நீங்க இருங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்க மைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, திருப்பி எனக்கு பிடிக்காத செஞ்சுறாங்க, மறுபடியும் கோவம் மாதிரி சண்டையாகி அவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்துருக்கு மேடம். சொல்றபடின்னு சொல்றது என்னன்னு நாங்க இன்னும் கேட்கல. பட் என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி விஷயங்கள், அதாவது நீங்க சொல்றதுதான் கேட்கணும்னு இல்ல, எது சரியானதுங்கிறத 2 பேருமா பேசி அதை ஃபாலோ பண்றது நல்லது. இப்ப ஒருத்தர் வந்து அந்த பழைய காலம் முடிஞ்சு போச்சு, ஒருத்தர் கை ஓங்கி
இன்னொருத்தர் எப்பவுமே கீழே இருக்கணுங்கிறது வந்து பிரச்சனையில தான் முடியும். சோ நீங்க வந்து நான் சொல்றதுதான் கேட்கணுங்கிறத விட ஒரு விஷயத்திலயும் உங்க கருத்து என்ன அவங்க கருத்து என்னன்னு பார்த்து நடுவுல சந்திக்க பாருங்க. சந்திக்க முடியாத பட்சத்துல உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, மனநல மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசலாம், இல்ல குடும்ப நண்பர்களை பார்த்து பேசலாம், அவங்களாலையும் உதவ முடியும். பாலகிருஷ்ணன், இப்ப வந்து இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே, இப்ப சின்ன குழந்தைங்க கூட வந்து டென்ஷனா இருக்கு அப்படியெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது வந்து எப்படி வந்து அவங்களோட ஆபீஸ்லயே ஆகட்டும் வீட்லயே ஆகட்டும் எப்படி ஹேண்டில்? இன்னைக்கு சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் லைஃப் தான். ஓகே, இட்ஸ் வெரி ஃபாஸ்ட், எல்லாமே கடகடன்னு முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரிலாக்ஸேஷன் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ ஒரு 10th +2 நார்மல் ஸ்கூல் கூட 2 டியூஷன் போகணும் வரணும் டைமிங் எல்லாமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் போது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் சிம்பிளாக ஒரு டான்ஸ் பண்ணலாம், ஒரு சாங் கேட்கலாம், ஒரு கார்டனிங் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு 20 மினிட்ஸ் ஆர் ½ an hour ஒரு பிரேக் ஈவன் இல்லை. இப்போ படிக்கிறாங்க ஒரு ½ an hour எதுனா ஒரு மியூசிக் கேட்கலாம். ஆனால் இப்போ நம்ம சிஸ்டம்ல வந்து அப்படி என்ன சொல்லுவாங்க, படிக்கிறதுனா ஒன்லி படி அப்படின்னுவாங்க, யூ ஷுட் நாட் வாட்ச் டிவி அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் we can just ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பிரேக், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ. you can also play games. இப்போ படிக்கிற பசங்க வந்து 20 மினிட்ஸ் கேம் விளையாடுறாங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. then you go for studies. ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்டு it cannot concentrate more than 20 minutes to the max. பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது எந்த விஷயத்திலும். ஸோ அதனால you can take a break, relax. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணலாம். இப்போ ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்தது அது. ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். டைம் ஒரு ½ an hour படிக்கிறாங்க, இல்ல ஒரு 1 hour ஒர்க் பண்றாங்க, ஒரு 20 minutes break. they can hear அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிட்டா நிச்சயமா that will relax. தொடர்ந்து சென்னையில இருந்து ராகவன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் ராகவன். வணக்கம் மேடம். மதிப்பாக்கத்துல இருந்து மேடம். சொல்லுங்க ராகவன். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்தேன். அவங்க வாங்கி கொடுத்தவங்க சரியா எனக்கு வந்து பைசா கொடுக்கல. நான் ஜாமீன் இன்னும் வாங்கி கொடுத்ததுனால அவங்க டார்கெட் பண்றதுல எனக்கு 2 குழந்தை இருக்கு. சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கு. ஆனா நைட் எல்லாம் பேச வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா மன உளைச்சலா இருக்குது. இதுல இருந்து நான் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு. கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாம். சரிங்க டாக்டர் மோகன்ராஜ். கடன் தீர்த்து வைக்கிறதுல அனுபவங்கள் இல்ல. ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த வாங்கினவர் கொடுக்கல, கொடுத்தவர் உங்களை தொந்தரவு பண்றாரு. என்னோட இது வந்து தற்கொலை இதுக்கு உண்டான தீர்வு இல்ல. ஏன்னா உங்களோட குடும்பங்கள் இருக்காங்க, குடும்பத்தினர் இருக்காங்க, அவங்களையும் தொந்தரவு பண்ணுவாங்க. ஆமா. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து அவர்கிட்ட உங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லுங்க. நான் கொடுத்தது இந்த ஆளுக்கு தாங்கிறது அவருக்கும் தெரியும். அந்த நிலைமையை எடுத்து சொல்லுங்க. இல்ல உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ அவங்க கிட்ட அந்த நிறைய இதுல செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட இவ்வளவுதான் கொடுக்க முடியும், நான் இந்த வகையில தான் கொடுக்க முடியுங்கிறத பேசி, அதாவது தற்கொலை தவிர வழிகள் இருக்கு இதை தீக்கிறதுக்கு. ஏன்னா தற்கொலை பண்றதுனால நீங்க தப்பிச்சிடுறோம்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்க குடும்பத்தினரை தொந்தரவு பண்ணுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு நிறைய பேர் சொல்றாங்க தற்கொலை பண்ணாலாவது நிம்மதியா இருக்கலாம்னு. தற்கொலை பண்ணா நமக்கு நிம்மதி கிடைக்குங்கிறது நமக்கு உறுதியா தெரியாது. ஏன்னா இன்னும் யாருமே திரும்பி வந்து புஸ்தகம் எழுதல. நான் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அமோகமா இருந்தது, செத்த பிறகு என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு மதத்துல ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. தற்கொலை பண்ணா இப்படி ஆகும், வயசாயி செத்தா இந்த மாதிரி ஆகுங்கிறது. அதனால இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன மாதிரி இன்னொரு வாழ்க்கை இருக்காங்கிறதே தெரியாது. அதனால இந்த தற்கொலை பண்ணா நிம்மதி ஆகுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் விடுங்க. ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது அதுக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறது தெரியாது. இருக்கிற வாழ்க்கையில எப்படி சமாளிக்க முடியும்னு பாருங்க. ஒரு லாயரை பாருங்க, லாயர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த டெப்ட், இந்த கடன் செட்டில் பண்றதுக்குன்னே நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்தவர்கிட்ட பேசி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. எப்படி இதை திருப்பி கொடுக்கறது, இப்ப நீங்க கொடுக்கறதா இருந்தா கூட உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எப்படி கொடுக்க முடியுங்கிறத உங்களுக்காக அவங்க பேசுவாங்க. தற்கொலைங்கிறது உங்களுக்கு ஒரு கடைசின்னு கூட சொல்ல மாட்டேன், அது ஒரு சாய்ஸே கிடையாது. ராகவன்,
டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு யார் வந்து பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நீங்க பேசி புரிய வைக்கலாம், இல்லனா ஒரு லாயரை பார்க்கலாம். நிச்சயமா உங்களுடைய இந்த மன உளைச்சல்கள் எல்லாமே தீர்ந்துடும். அடுத்ததா சென்னையில இருந்து லட்சுமி மனதோடு பேசலாம்ல தொடர்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. ஹலோ. வணக்கம் லட்சுமி. சொல்லுங்க. சொல்லுங்க. லட்சுமி பேசுறேன். சொல்லுங்க லட்சுமி. ஹலோ. என் கணவரை பத்தி பேசணும். பேசுங்க. சொல்லுங்க. என் கணவருக்கும் வேற பொண்ணுக்கும் தொடர்பு இருந்துச்சு முதல்ல. அது வேற யாரும் என் தங்க தான். சரிங்க. ஆனா என் தங்க தான். சரி. ஆனா நடுவுல அவர் மாறிட்டாருன்னு சொல்றாரு. நான் சரி நடுவுல விட்டுட்டேன். என் மனசுல வந்து இன்னும் சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அவங்க போன்ல பேசிட்டாங்களா அப்படி இப்படின்ட்டு ஒரே சந்தேகமாவே இருக்கு. கால்ல இருந்து எந்திரிச்சா மனசுல இதே ஓடுது. என்னால எதுவுமே செய்யவும் முடியல. நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ற, புக் படிக்கிறேன், டிவி பாக்குறேன், எது பண்ணாலும் அது மைண்ட்ல அதே ஓடிட்டே இருக்கு. நான் ஒரு கலகலப்பா சாதாரணமா சிரிச்சு ஒரு இதுவா இருக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படாத நான் திரும்பிட்டேன் மாறிட்டேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு அவர் போன்ல பேசுறாரோ பலராரு அதனால ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன். இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அது இல்லாம அவங்க சொந்த ரிலேட்டிவ்னால இந்த விஷயம் யாருக்கு வெளியே தெரியாது. சரி. அதனால நான் அங்க போறது வர்றது இல்லாம இருக்கறதுனால அவங்க என் தங்க வீட்டுக்காரையே வர மாட்டீங்க போக மாட்டீங்கன்னு கேக்குறாரு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட யோசனை கேட்கலாம். நிச்சயமா லட்சுமி, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாம். பாலகிருஷ்ணன், லட்சுமியோட இந்த பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்ணணும்? இப்போ இவங்களோட பிரச்சனை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ அவங்களது வந்து அவங்க ஆஸ் எ ஃபீமேல் ஒரு பெண்ணா இருந்து வந்து இது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அதுவும் தன்னோட தங்கை அப்படின்னு சொல்றாங்க. பட் விஷயம் என்னன்னா அவங்க ஃபேமிலி விஷயம் ஆயிடுச்சு இது. இப்போ இதுல வந்து இவங்க வந்து இப்ப அவர் மாறிட்டேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது அவருக்கான டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். நீங்க அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும், அதுக்கான சுதந்திரம் கொடுக்கணும். எதுவுமே ஒரு விஷயம் சின்ன நம்ம ஒரு ஹேபிட்டை நம்ம மாத்தணும்னாலே நமக்கு டைம் டேக்ஸ். யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மோக்கிங் விடணும்னா இட் டேக்ஸ் டைம், ஒரு ட்ரிங்க் விடணும்னா இட் டேக்ஸ் டைம். இப்போ அதே மாதிரி அவங்க மாறுறேன்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வி ஷுட் கிவ் டைம். அதுக்கான ஒரு நேரத்தை கொடுத்து நம்ம வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஓவர் வில் கம். ஏன்னா இப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணிருக்கிறது வந்து தவறுன்னு கண்டிப்பா அவங்களுக்கும் தெரியும். சோ இவங்க இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு அவங்க மறந்திருந்த ஒருத்தரை கூட வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாம அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா வந்து சேஞ்ச் ஓவர் வரும். திஸ் வில் பி த ரைட் திங் ஃபார் ஹர். பட் இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அதை வந்து ரொம்ப வந்து ஒரு இப்ப டிவைனிட்டியா இப்ப சாமி கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்து அவங்களே வந்து அவங்கள வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க இந்த தாட்லயே இருந்தாங்கன்னா வேற எந்த செயலும் செய்ய முடியாது. லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ். இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து ஒரு அற்புதமான விஷயம், காட்ஸ் கிஃப்ட் இது. அந்த கிஃப்டை வந்து இவங்க வந்து அனாவசியமா இந்த மாதிரி விஷயங்களை வேஸ்ட் பண்ணாம பாசிட்டிவா அவங்க எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் வரும். வணக்கம் லோகநாதன். அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க லோகநாதன். மேடம் எனக்கு வயசு வந்து 64 ஆகுது. சரிங்க. எனக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா சரி மன வேதனைப்பட்டு டெய்லி வந்து ஸ்லீப்பிங் டூல்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? மேடம் நான் இந்த மேட் தூக்க மாத்திரை வந்து டெய்லி அதிகமா எடுத்து வரேன். சரி சரி சரி. அதனால எனக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இதுவரை இல்ல. சரிங்க. ஆனா மனச்சோர்வு, மனக்கவலை, வீட் பயம், கூச்சத்தன்மை எல்லாமே இருக்குது. வீட்டை விட்டு வெளில போறது பயமா இருக்குது. ஆனா எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்ல. சரி. இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போறது பயமா இருக்குது. ஒரு 4 பேருக்கு மத்தியில வந்து சந்தோஷமா பேசுறதுக்கு முடியல. சரிங்க. இந்த தூக்க மாத்திரைகளை வந்து நீங்க டாக்டரோட அறிவுரைப்படி எடுத்துக்கிறீங்களா இல்ல நீங்களா எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லப்பா நானா எடுத்துக்கிறேன். 1974 இருந்து சாப்பிட்டு இருக்கிறேன். மேட்டக்ஸ், எக்ஸ்பிரஸ், புரோட்ராமா, இது பிஎட், நைட்டை விட்டு. சரி சரிங்க. இதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட என்ன தீர்வுன்னு கேட்கலாம். டாக்டர் மோகன்ராஜ். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க மனசோர்வு இருக்கு, பயம் இருக்குன்னு சொன்னீங்க. தூக்க மாத்திரை வெறும் தூக்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், மனசோர்வை நீக்காது, பயத்தை நீக்காது. நீங்க வந்து ஒரு இது பிரச்சனை என்னன்னா, இது இந்த கேள்வி இன்னொரு இதையும் காட்டுது. நம்ம நாட்டுல யார் வேணாலும் மருந்து கடைக்கு போய் என்ன மருந்து வேணாலும் வாங்கலாம், பிரிஸ்கிரிப்ஷனே தேவையில்லை. பட்
ஆக்சுவலா சட்டப்படி உங்களுக்கு மருந்து சீட்டு இருந்தாதான் அவங்க கொடுக்கணும். அந்த மருத்துவர் கால அவகாசம் எழுதியிருப்பாங்க, 1 மாசம் 2 மாசம். அந்த 2 மாசமும் அந்த நோயாளியுடைய வாழ்க்கைக்கு அந்த மருத்துவர் பொறுப்பு. பட் இந்த மாதிரி 30 வருஷமா யாரையுமே பார்க்காம சாப்பிடுறது அபூர்வம் கிடையாது, நிறைய பேர் பண்றாங்க. இது என்னன்னா உங்களுக்கு மனசோர்வுல தூக்கமின்மை ஒரு அங்கம், அவ்வளவுதான். தூக்க மாத்திரை வெறும் அதை மட்டும் தான் பாத்துக்குமே தவிர மனசோர்வை நீக்காது, பயத்தை நீக்காது. சோ நீங்க ஒரு மருத்துவரை பார்த்து மனசோர்வோ பயமோ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மருந்து எடுத்தீங்கன்னா தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு வெளியே போறதுக்கு மருந்து மட்டும் இல்லாமல் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதாவது பயம், முன்னாடி ஒரு தடவை பேசிருந்தோம் இதை பத்தி. என்ன விஷயம் பயமா இருக்கோ அதை திரும்ப திரும்ப செய்தோம்னா அந்த பயம் குறையும். சோ வெளியே போய் நீங்க இப்போ ஜனங்க கிட்ட பேசுறதுக்கு கூச்சமா இருக்குன்னா திரும்ப திரும்ப பேசினீங்கன்னாலே உங்களுக்கு அது குறையும். அதே மாதிரி மனசோர்வு குறைக்கிறதுக்கும் நிறைய பயிற்சிகள் இருக்கு, அது உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க அவங்க. லோகநாதன், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு நல்ல மருத்துவரை அணுகுனீங்கன்னா இந்த பயிற்சிகள் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இருக்க இந்த பயம், மன உளைச்சல் எல்லாமே சரியா போயிடும். அடுத்ததா நம்ம மனதோடு பேசலாம்ல. பிரியா சென்னையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, வணக்கம் மேடம். டாக்டர் கிட்ட பேசணும். கண்டிப்பா பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க பிரியா. கேக்குது. டாக்டர், எனக்கு ஒரு 2 இயர் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஒரு 2 இயர்ஸாவே ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஃபேமிலில எங்களோட சிஸ்டர் இன்லா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட, ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்புறம் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டா கூட, ஒரு 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் கூட நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணாங்களே அந்த மாதிரி பண்ணாங்களேன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துட்டே இருக்கே தவிர என்னால அதை ஒரு சில விஷயங்களை மறக்கவே முடியல. ஆனாலும் அவர் சொல்லுவாரு அதை விட்டுருன்னு சொல்லுவாரு. ஆனா என்னால அப்படி இருக்கவே முடியல. என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது கூட எனக்கு ஞாபகம் தான். அந்த டென்ஷன் வந்துருச்சுன்னா என்னால குறைக்கவே முடியல. அதாவது 4 வருஷத்துல நடந்த விஷயங்கள் கூட இப்ப எனக்கு மேரேஜ் 5 இயர்ஸ் ஆகுது. இப்ப கூட அது அவங்க அந்த மாதிரி பண்ணாங்களேன்ற ஒரு எண்ணம் தான் வருதே தவிர மத்த நேரத்துல நான் சாதாரணமா பேசிடுறேன். அவங்க இல்லாதப்ப என்னோட வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி முதல்ல பண்ணாங்கல்ல அப்படின்னு தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட சொல்ல வருது. என்னால என்னோட டென்ஷனை குறைக்கவே முடியல. கண்டிப்பா என்ன பண்றது? கண்டிப்பா பிரியா, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாம். நீங்களே தெளிவா சொல்லிருக்கீங்க உங்க பிரச்சனை. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க நம்ம கிட்ட இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான். இந்த நிகழ்காலத்தை நம்ம மகிழ்ச்சியாவும் இருக்கலாம், கவலைப்பட்டுட்டும் இருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி அதை திரும்ப திரும்ப கணவர்கிட்ட சொல்லி உங்க 2 பேருடைய நிகழ்காலத்தையும் கலங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்வேன்னா, உங்க சிஸ்டர்லாம் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க குணம் அப்படி அப்படின்னு நினைச்சு விடுங்க. அதாவது இப்போ அவங்களே மாறணும்னு நினைச்சா கூட, நம்ம இந்த கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம், டைம் மிஷின். பின்னாடி போய் 4 வருஷம் முன்னாடி செய்த தப்புகள் எல்லாம் மாற்றத்துக்கு அந்த மாதிரி கருவி கிடையாது. சோ இப்போ உங்களோட சிஸ்டர்லாவே நினைச்சா கூட போய் 4 வருஷம் முன்னாடி பண்ண விஷயங்களை மாத்த முடியாது. நீங்க என்ன நினைக்கணும், அப்படி நடந்தது, அதனால சில மன கஷ்டங்கள் வந்தது, பட் இப்ப முடிஞ்சது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது நிகழ்காலம். பிளஸ் அவங்க உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கும் கணவருக்கும் தான் உறவு நல்லா இருக்கணும். அதனால பழைய ஞாபகங்கள் வந்தா கூட அதை உங்களுடைய நிகழ்காலத்தை கலக்காம பாத்துக்கோங்க. நீங்க நான் என்ன சொல்வேன்னா, நிகழ்காலத்தை அனுபவிக்க கத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது உங்களால முடியும். அதாவது அந்த எண்ணம் இருக்கட்டும், அது அவங்க குணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடியும். அது பிரியா, டாக்டர் சொன்ன அறிவுரைகள் படி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய அந்த நிகழ்காலம் சந்தோஷமாவே இருக்கும். அடுத்ததா வெள்ளைச்சாமி புதுக்கோட்டையிலிருந்து நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் வெள்ளைச்சாமி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க வெள்ளைச்சாமி, நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? மேடம், இப்போ நான் ஒரு ஊருக்கு போனேன். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா, இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்ல இந்த டவுட்டை கேட்க போறேன் முன்னாடியே ஒரு திங்கிங் வருது. சரிங்க. இது நான் ஒரு எக்ஸாமுக்காக சொன்னது. நான் இது இப்போ ஒரு ஊருக்கு நான் டிரைவரா இருக்கேன். ஒரு ஊருக்கு வண்டி ஓட்டி போகும்போது இந்த ஊருக்குலாம் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு போறோம், நான் கரெக்டா அங்க வர்றேன். சரி. அது எப்படி, அதனால ஏதாவது எதுவும் பேக் ஏதாவது வருமா, இல்ல ப்ராப்ளம் இல்லையா? உங்களுக்கு எதனால அப்படி தோணுதுன்னு நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாலகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க, இவருக்கு எதனால அந்த மாதிரி தோணுது? இல்ல, அவரோட கேள்வி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்.
அவரு எங்கயோ டிராவல் இல்ல பண்றாரு, அவர் வந்து டிரைவரா இருக்காரு. அவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இல்யூஷன் அவங்களுக்கு. அதாவது இப்ப படங்கள் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஆல்ரெடி இப்ப இந்த நடக்க போற விஷயம் தெரியுன்ற மாதிரி, ஆல்ரெடி நான் இந்த இடத்துல இருந்திருக்கேன், அங்க ஒரு டோர் இருக்கு, இங்கதான் இந்த மாளிகை இருந்தது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அத மாதிரி இவங்களுக்கு ஒரு இல்யூஷன். நார்மலா வந்து சில பேருக்கு வந்து சில மூளையில ஏற்படுற ஒரு சின்ன ஒரு மாறுதல்னால, ரசாயன மாற்றத்தினால சில பேருக்கு இந்த இல்யூஷனரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதை வந்து நீங்க உங்களுக்கு அதிகப்படியா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு சிச்சுவேஷன்ல வரும். இது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா போறப்ப கண்டிப்பா வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க வந்து இது பண்ணி அந்த டெஸ்டிங் எடுத்து அதுக்கான என்ன சிகிச்சை பண்ணணுமோ அதை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அவங்களுக்கு. டாக்டர் இது வந்து இப்ப இவர் சொல்றது வந்து டிப்பிக்கலா இதுக்கு பேரு வந்து டெஜாவு. இது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்ட். டெஜான்னா ஆல்ரெடி, ஊனா சீன். அதாவது ஆல்ரெடி சீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். எங்கேயா புதுசா போறாங்க, போயிருக்கவே மாட்டாங்க. இப்ப அவர் கிளியரா சொன்னாரு, புது ஊருக்கு போகும்போது ஏற்கனவே வந்திருக்கேன்னு தோணுங்கிறது. இது வந்து ஒரு 75-80% நார்மல். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கும் போது இது வரலாம். கொஞ்சம் சதமானம்ல மட்டும் உங்களுக்கு காக்கா வலிப்பு இருந்தா அவங்களுக்கு வரலாம், இல்ல சில மூளை காரணங்களாலையும் வரலாம், மூளையில இருக்கிற ப்ராப்ளம். பட் உங்களுக்கு 75-80% இது வந்து சோர்வுனால வர்றதுதான். சரியா தூங்காம எல்லாம் இருந்தா அந்த மாதிரி வரலாம். பட் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் வருதுன்னா நீங்க ஒரு மனநல மருத்துவரையோ நரம்பியல் மருத்துவரையோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைனால இது வருதா இல்ல சாதாரணமா தான் வருதாங்கிறத சொல்லுவாங்க. வெள்ளைச்சாமி, நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த பிரச்சனை சாதாரணமானதா கூட இருக்கலாம், உங்களுடைய உடல் சோர்வுனால இருக்கலாம். அப்படியே அதை தாண்டி இருந்ததுன்னா நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவர் அணுகுனீங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனை நிச்சயமா தீந்துரும். அடுத்ததா சென்னையில இருந்து தேவசேனா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் தேவசேனா. வணக்கம்மா. எனக்கு 62 இயர்ஸ் ஆகுது. ரிட்டையர்ட் பர்சன். என்னுடைய வீட்டுல வந்து நான் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு உடல்நல குறைவு, ரிமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இந்த டெபிட் கார்டு சம்பந்தமா பசங்க வாங்கி இருக்கனால இந்த ஏர்லி மார்னிங் அவங்க வீட்டுல வந்த உடனே எந்திரிச்சு நான் நடக்க முடியாம வந்து என்னது பிள்ளைங்க வெளியூர் போயிடுறாங்க, அவசரத்துக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஏசிச்சுனால நேரத்தெல்லாம் கீழே விழுந்துட்டேன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்றேன். உடம்பும் நல்லா. இதுக்கு என்னமா என்னுடைய மனநிலையும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுற நேரத்துல டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். இது அது எப்படி சால்வ் பண்றது? என் உடல்நிலைக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. பிள்ளைங்க கிட்ட சொன்னா எனக்கு அது எப்படி சொல்றது, அவங்க கொஞ்சம் கோபக்காரங்களா இருக்காங்க, உங்களுடைய உடல்நிலையும் பாய்ச்சிருமோங்கிற பயம் இருக்கு. அதனால நான் எப்படி நான் இதை வந்து சரி பண்ணலாம்னு எனக்கு கொஞ்சம். அம்மா, உங்களுடைய பிரச்சனை என்ன நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அதான் ரொம்ப ஹை டென்ஷன் ஆயிடுறேன், அவங்க வந்தா ஒரு மாதிரி ஆயிடுறேன். சரி, நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்க, உங்க பசங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுதானே? எனக்கும் உடல்நல ரொம்ப பாதிச்சு அந்த டைம்ல. சரி சரி சரி, இத நம்ம இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாமா? ஆமாங்கம்மா. எனக்கு புரிஞ்சுகிட்டது வந்து பசங்க வந்து கார்டுல ரொம்ப செலவு பண்ணிருக்காங்க, அத கேட்க பணம் வாங்க வர்றவங்க அதானே சொல்றீங்க? டெபிட் கார்டு. அதான் அது செலவு பண்ண பணத்தை கட்டாததுனால வராங்க அவங்க தானே, அதானே சொல்றீங்க? ஆமா ஆமா. ஓகே, அதனால வர டென்ஷன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அதனால வர டென்ஷன் வந்து ரொம்ப நார்மல் டென்ஷன். அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர டென்ஷன் வந்து ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பத்துல வரக்கூடிய நார்மல் ரியாக்ஷன். நீங்க செய்ய வேண்டியது உங்க பசங்க அவங்களுடைய கைபேசி எண்ணை கொடுக்கணும். உங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னா கைபேசி எண்ணை கொடுக்க சொல்லி அவங்கள வந்து அலுவலகத்துல வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு வந்து மனநல ரீதியா கொடுக்காம வேற மாதிரி தான் சொல்ல முடியும். உங்க பசங்க வந்து சரியா பணம் கட்டணும், இல்ல அவங்கள வந்து அலுவலகத்துல பாக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் கொடுக்கணும், இல்லாட்டி வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமா இல்லமா, டென்ஷன் வரதான் செய்யும். அவங்களுடைய எண்ணமே உங்களுக்கு டென்ஷன் உண்டு பண்ணி நீங்க பசங்களுக்கு சொல்லி பணத்தை சீக்கிரம் கட்டுவீங்கிறதுக்காக தான் பேங்க்ல அப்படி பண்றாங்க. இன்னொரு விஷயம், நீங்க அதனால இதுக்கு வந்து டென்ஷனுக்கான மருத்துவம் எதுவும் இல்லை. ஏன்னா டென்ஷனே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல யாரு இருந்தாலும் டென்ஷன் வரும். நீங்க பசங்க கிட்ட பேங்க் கிட்ட எல்லாம் செட்டில் பண்ண சொல்லுங்க சீக்கிரமா. விலக மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0463632994 30427777. அடுத்ததா நம்ம மனதோடு பேசலாம்ல திருச்சியிலிருந்து செல்வம் தொடர்புல இருக்காரு. வணக்கம் செல்வம். வணக்கம். வணக்கம் மேடம். நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? எனக்கு சிசோப்னியா இருக்கு மேடம். சிசோப்னியா
சரி ஹலோ சொல்லுங்க. வணக்கம். மனசு நோய் இருக்கு, மனசு நோயே. ஹலோ சொல்லுங்க செல்வம். மனசிதைவு நோய் இருக்கு எனக்கு. சொல்லுங்க. மனசிதைவு நோய் இருக்கு. கேக்குது சார், மேல சொல்லுங்க. 10 வருஷமா மருந்து சாப்பிடுறேன். சரி 10 வருஷமா மருந்து சாப்பிடுறேன். மருந்து மருந்து மருந்து. சரிங்க, கேக்குது, சொல்லுங்க செல்வம். அது வந்து ஸ்டார்ட் வந்து எப்ப கியூர் ஆகும் தெரியும். நீங்க 10 வருஷமா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி, நம்ம இத குறித்து என்ன கேள்வி? இல்ல, உங்க கேள்வி என்னங்க? எப்ப கியூர் ஆகும் தெரியும். ஓ ஃபைன் சார். இப்போ மனசிதைவு இல்ல ஸ்கிசோஃப்ரினியால வந்து உங்களுக்கு முதல்லயே மருந்து ஆரம்பிச்சோம்னா சிலவங்களுக்கு 2-3 வாரத்திலே கூட நல்லாயிடும். தொடர்ந்து இருந்து அப்புறமா சிகிச்சை ஆரம்பிச்சோம்னா சிலவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆகாம நல்லா குறையும், ஆனா கம்ப்ளீட்டா போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப நாள் நோய் இருந்ததுன்னா. இப்ப நீங்க பாக்குற அதே மருத்துவர்கிட்ட நீங்க சொல்லி என்னென்ன அறிகுறிகள் இன்னும் குறையலங்கிறத சொன்னா அவங்க ஒண்ணுல மருந்தை கூட்டுவாங்க, இல்ல இன்னொரு மருந்துக்கு மாத்துவாங்க. அதாவது நிறைய பேருக்கு நாங்க 100% நோய் இல்லாம பண்ண முடியும், அதாவது நோயுடைய அறிகுறிகள் பண்ணாம முடியும். நாங்க வந்து குணம்னு சொல்ல மாட்டோம், அதாவது கியூருங்கிற வேர்டு சொல்ல மாட்டோம். ரெமிஷன் இல்லைன்னா கண்ட்ரோல், அதாவது நோயுடைய அறிகுறிகள் இல்லாமல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்க நடத்த முடிகிற அளவுக்கு கொண்டு வர முடியும் நல்லாவே. அது நீங்க உங்க மருத்துவரை கேட்டீங்கன்னா அவங்க மருந்தை கொஞ்சம் மாத்தினாங்கனாலே நீங்க நல்லா இருக்க முடியும். செல்வம், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய மருத்துவரை அணுகி இந்த மருந்துல ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்போ உங்களுடைய இந்த பிரச்சனை நிச்சயமா தீர்ந்துடும். அடுத்ததா திருப்பத்தூர்ல இருந்து சத்யபிரியா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சத்யபிரியா. வணக்கங்க, டாக்டர் பேசலாங்களா? பேசுங்க. வணக்கம். எங்க வீட்டுக்காரர் வந்து பிசினஸ் தாங்க பண்றாரு. சரி. அவர் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு 10 years 12 years ஆயிடுச்சுங்க. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து அவர்கிட்ட வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் போன்ல கனெக்ஷன்ல இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப பண நெருக்கடி பண்றாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா பணம் ஏற்பாடு பண்ணி தரணும் இவரை மட்டும்தான் கேக்குறாங்க. எல்லாருமே ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 7-8 பேர் இவரை மட்டுமே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அது வந்து முக்கியமா எங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு தெரியுது இல்ல. அதுதான் அவர்கிட்ட எவ்வளவு பேசினாலும் இந்த மாதிரி வீட்டுல தெரியாம கொடுக்க கூடாது. சப்போஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா இவரு தானே அவர் பிரச்சனைக்கு முக்கியமா நிப்பாரு, எல்லாரும் இவரு தானே கேட்பாங்க, நான் தானே காசு கொடுத்தேன் அப்படின்னு. சோ இவரை எப்படி மாத்துறதுன்னு தெரியல, அதான் வந்து கேட்கணும். நம்ம இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கலாம். யாருக்கு கொடுக்கறாருன்னு சொன்னாங்க? ஒரு 3-4 பேருக்கு கொடுக்கறாருன்னு சொன்னாங்க. நண்பர்கள் தான். அது தெரிஞ்சு கொடுக்கறாரா தெரியாம கொடுக்கறாரா? தெரியாம தான் கொடுக்கறாருங்க. அது வந்து நான் அவருக்கு தெரியாம அவரோட போன்ல பாக்குறதுனால தெரியுது. சரிம்மா, இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாம். பாலகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க, அவங்க ஒரு 10 வருஷமா அவங்க காலேஜ் படிச்சிருப்பாங்க. அவங்களோட நட்பு அந்த டைம்ல அவங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு இவங்க வந்து திருப்பி கொடுக்கலாம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது. அவங்க 10 வருஷம் நட்பு வந்து காலேஜ்ல எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து நீங்க வந்து அவருக்கு தெரியாம அவங்க போன் எடுத்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பாக்குறதோ மற்ற விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல செயல்பாடு கிடையாது. இப்ப அவங்க ஒரு விஷயம் இப்போ பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த அமௌண்ட் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சுதான் அவங்க பண்ணுவாங்க ஜென்ரலா. அப்படி இல்லைன்னும் போது நீங்க எடுத்து சொல்லலாம். இப்ப இன் ஜென்ரல் இப்ப இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கு இந்த மந்த். சோ இதுக்கு மேல நீங்க யாருன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. சோ நம்ம ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனையில இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது அதை விட்டுட்டு நம்ம இப்ப அவங்களுக்கு தெரியாம நிறைய இப்ப பிரச்சனை பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் இந்த பேஸ்புக் மீடியா இதுல வந்து அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, முன்னாடி எதனா கொடுத்துருக்கலாம் வாங்கிருக்கலாம், இந்த சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அது தெரியாம இருந்துட்டு பேசும்போது அதுக்கப்புறம் எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க 2 பேரும். சோ இந்த பிரச்சனை வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு சிச்சுவேஷன் கொண்டு ஒரு வேல்கனோ மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால எடுத்து பேசலாம், ஒன்னும் விஷயம் கிடையாது. நம்மளோட எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு இருக்கு, இதை தாண்டி நீங்க உதவி பண்ணணும்னா பண்ணுங்க அப்படின்றது கிளியரா பேசிடலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம அதை விட்டுட்டு அவங்க பின்னாடி என்ன பண்றாங்கன்னு சஸ்பீஷியஸா சந்தேக கண்ணோட நீங்க டிராவல் பண்ணீங்கனாலே அது வந்து உங்களுக்கு தான் அதிகமான வழியை கொடுக்கும். அது தேவையில்லாத ஒரு செயல். சத்யபிரியா, நீங்க உங்களுடைய கணவரோட
மனசு விட்டு பேசுங்க, எடுத்து சொல்லுங்க, வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுங்க. அவரும் நிச்சயமா உங்களை புரிஞ்சுக்குவாரு, உங்களுடைய இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அடுத்ததா கோவையில இருந்து தினேஷ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் தினேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க தினேஷ், நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? மேடம் நைட்டு தூங்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துல மேடம் எனக்கு வந்து புலம்பல் ஜாஸ்தியா இருக்கு. எந்திரிச்சு உட்காந்து நானா புலம்பிட்டு இருக்கேன், இல்லாட்டி கத்துற மாதிரி இருக்கு. சரி. அதனால பக்கத்துல ரூம்மேட், நான் பேக்லோர் தான், பக்கத்துல ரூம்மேட் வந்து நைட்டு புலம்புற அந்த மாதிரி தான். எனக்கு காலையில தெரியவே மாட்டேது என்ன பேசுனேன் என்னன்னு. அதிகமா சவுண்ட் விடுறேன் அந்த மாதிரி நைட்டு தூக்கத்திலேயும். எவ்வளவு நாளா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு தினேஷ் உங்களுக்கு? ரொம்ப நாளா இருக்கு மேடம். காலேஜ் டேஸ் அந்த மாதிரி 2-3 டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, 3 to 4 years பேக் முன்னாடி. இப்போ வந்து அதே மாதிரி எனக்கு ரூம்மேட் அவர் சொல்லிட்டு எனக்கு தெரியாது காலையிலே அந்த மாதிரி எல்லாம் பேசுனேன் அப்படின்னு. இதுக்கு நீங்க வந்து டாக்டரை பாத்தீங்களா தினேஷ்? இல்ல மேடம், இன்னும் பாக்கல. டே டைம்ல எனக்கு அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரி தினேஷ், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு நம்ம கேட்கலாம் டாக்டர்? இவரோட தூக்கத்துல இது வந்து உங்களுக்கு இப்ப தூக்கத்துல வளருது வந்து தூக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் REM ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு. REM வந்து உங்களுக்கு REM ரேபிட் ஐ மூவ்மெண்ட், கண்ணு ஆடிட்டு இருக்கும், பட் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பீங்க. கனவு வந்து REMல தான் வரும். சோ இந்த 4 ஸ்டேஜும் REMும் ஒரு 4-5 தடவை ஒரு நைட்ல வரும். உங்களுக்கு இந்த புலம்புறது 2 விதமா நடக்கலாம். ஒன்னு REMல கனவு வர நேரத்துல கனவுல நீங்க பேசுறீங்க, அந்த இது உங்களுக்கு புலம்பலா வரலாம். இன்னொன்னு வந்து REM இல்லாம டீப் ஸ்லீப் இருக்கும்போது வரலாம். அதுக்கு நான் REM ஸ்லீப் அந்த டைம்லயும் வரலாம். இது வந்து உங்களுக்கு REMல இருந்ததுன்னா சில மாத்திரைகள் இருக்கு, REM குறைச்சாலே உங்களுக்கு இந்த புலம்புறது நின்று போயிடும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு கொரட்டை இருக்காங்கிறதும் கண்டுபிடிக்கணும். கொரட்டை இருந்து அதனால ஆக்சிஜன் கம்மியானா கூட சிலவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஸ்லீப் மெடிசன் தனியா ஒரு துறையே இருக்கு. உங்க ஊர்ல அது இல்லைன்னா கூட ஒரு நரம்பியல் டாக்டரோ இல்ல மனநல டாக்டரோ உங்களுக்கு உதவி பண்ண முடியும். முதல்ல தெரிய வேண்டியது அது ஒரு ஸ்லீப் ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கு REMல வருதா NREMல வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொஞ்சம் மாறுபடும். ஆனா இதை குறைக்க முடியும். அதாவது கொஞ்சமா இருக்கு எப்பவாது இருக்குன்னா அதை இக்னோர் கூட பண்ணலாம், சட்டை செய்யாம இருக்கலாம். பட் தொடர்ந்து வருது, அதை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு மாத்திரைகள் இருக்கு. தினேஷ், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்க தூக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி வர சத்தங்கள் நிச்சயமா சரியா போயிடும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு நிறைய பதில் அளிச்சு அவங்களுக்கு அறிவுரைகளையும் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ், நன்றி பாலகிருஷ்ணன். சின்ன வயசுல நமக்குள்ள எழுற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடி திண்டாடி இருக்கும். ஆனா வளர வளரதான் வாழ்க்கையில பல கேள்விகளுக்கும் பதில் கிடையாதுன்னு, அவற்றை ஆராயறது அர்த்தமற்ற செயல்னு நமக்கு புரியும். எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்க்கறது தான் சரின்னு நினைச்ச நாம எப்போ மௌனத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குங்கிறத உணர்றோமோ அன்னைக்கே மன நிம்மதியை நோக்கி சென்ற பாதையில நம்ம வெற்றிகரமா முதலடி எடுத்து வச்சிட்டதா அர்த்தம். இனி படிப்படியா முன்னேறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.